குழந்தையே, ஏன் எனக்கு இத்தனை சோதனை? வாழ்க்கையில் எல்லாம் துன்பம் என்று தானே கேட்கிறாய்? ஆதிபராசக்தி கதைக்கின்றேன், இதை முழுமையாக கேள். கேட்காமற் சென்று விடாதே. முழுமையாக கேட்டு இதில் நான் சொல்வதை நீ செய். புரிந்து கொள் குழந்தாய். மகனே, மகளே, வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதம். இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கையில் உன் வெளித்தோட்டத்தில் பலமாகவும் மனதிற்கு பலவீனமாகவும் இருக்கும் இந்த இரட்டை முகம் எதற்கு? உன் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பயம் உன்னை துரத்தி அடிக்கின்றது. அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் இருக்கிறது. உனக்கு எதிரே ஏவப்படும் அம்புவிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கிறது என்றால், ஒரு மனித உருவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம்பெற்ற உன்னால் அதை வீழ்த்த முடியும் அல்லவா? ஆதிபராசக்தி கதைப்பதை முழுமையாக கேள் குழந்தாய். உனக்கு எதிரே ஏவப்படும் எதுவாகிலும் அதன் உன் பலத்திற்கு மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்துகொள். ஒரு முறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதில் இருந்து நான் உன் ஆதிபராசக்தி உனக்கு தரப்போகின்றேன். பயந்து நடுங்கி ஒளிந்து வாழ்ந்த காலம் என்னால் நெருப்பில் பட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. இனி கவலை கொள்ளாதே. மெதுவாக எல்லாம் மாறி வருகிறது. அனைத்து நல்வழியில் நடக்கும் உனக்கான அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கையேந்து விட மாட்டேன். உனது வாழ்க்கையை வண்ணமயமா ஜெயிக்க போகிறது. பொறுமையுடன் இரு குழந்தாய். நான் உன்னை என் அருகில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ என் இதயத்தில் உள்ளாய். ஆதிபராசக்தியை ஓட்டி நீ என்னை வணங்கி வருகின்றாய். உனது வீட்டை தூய்மையாக வைத்திரு நான் வீட்டுக்குள் வர. உனது மனதை தூய்மையாக வைத்திரு நான் உனது மனதில் குடிவேற. நான் உன் வாழ்வில் வந்தபின் நீ இன்னும் அற்புதம் அனுபவிப்பதாக உணர்ந்தால் அது 100ல் 1 மடங்கு மட்டுமே. மற்றதை உனக்காக நான் சுமக்கின்றேன். உனக்கு வரும் பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையே உன்னை உயர்த்தும். நீ துன்பப்படுவதாய் உணர்ந்தால் மகிழ்ச்சி கொள். உன் கெட்ட கர்மா கரைகிறதென்று உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் நான் உனக்கு தலைக்கு வந்ததை தலைப்பையுடன் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். உனக்கு நான் வேறு வழியில் செல்லச் சொல்கின்றேன், நீ வேறு வழியில் செல்கின்றாய். நான் செல்லும் பாதையை நான் சொல்வதை புரிந்து கொண்டு நீ செல். நான் ஏதோ ஒரு ரூபத்தில் நீ இப்படி செய்யப்படு, அப்படி செய், இதை செய், அதை செய் என்று நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சொல்கிறேன். உனது அன்னையை தினமும் வணங்கி வா. ஆதிபராசக்தியை ஊட்டி என தினமும் சொல். உன் வீட்டை தூய்மையாக வைத்திருப்பதுடன் உனது மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு உனது பெற்றோரை வணங்கி வா. இந்த வீடியோவில் கீழே கொமான்ல ஆதிபராசக்தி போட்டி என 3 தரம் எழுதிவிட்டு இந்த வீடியோவை 21 பேருக்கு அவர்களையும் 21 பேருக்கு பகிர வேண்டும் என சொல்லி எழுது. பகிர்வதன் மூலம் உங்களின் பிரச்சனை தீரும் என நீ எழுது. நான் உனது வீட்டுக்கு வியங்குகின்றேன். உனது வீட்டில் இருக்கும் பிரச்சனையும் தீர்க்க. அதனால் வீட்டில் தூய்மையாக வைத்துக் கொண்டு எனக்கு நறுமணங்கள் கொண்ட மலர்களை கொண்டு அர்ச்சித்து உனது வீட்டையும் தூசு துணிக்க இல்லாமல் தூய்மையாக வைத்திரு. உனது மனதிலும் எந்த வஞ்சம் இல்லாமல் அன்புடன் என்னை வரவே. நீ அன்பு குழந்தை, எனது அன்பு குழந்தை. நீ அன்புள்ளவன். நீ என்னை கூப்பிடுகிறாய். ஆதிபராசக்தியே, அகிலாண்டேஸ்வரியே, அம்மா ஈஸ்வரியே, வாமா என கூப்பிடுகிறாய். நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்கின்றேன். நீ அதை தட்டி விடுகின்றாய். உனக்கு விளங்காமல் நான் தான் உதவி செய்கின்றேன் என தெரியாமல் அதை தட்டிவிட்டு
வேறு வழியில் சென்று நீயே ஒரு பிரச்சனையில் மாட்டிப்படுகின்றாய். நான் சொல்லும் திசையில் செல் குழந்தாய். இதை 3 பேரு தரம் ஆதிபராசக்தியை போட்டி என்று எழுதிவிட்டு 21 பேருக்கு பகிர் குழந்தாய். உனது பிரச்சனைகள் தீர ஆதிபராசக்தியே என்று என்னை அலை, நான் வருகின்றேன். ஆதிபராசக்தியே போட்டி குழந்தாய், உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனது மனதில் நான் தினமும் குடியிருக்கின்றேன். என்னை அழைப்பவர்கள் மனதில் நான் இருப்பேன் என்றும் அவர்களுக்கு வரும் பிரச்சனையை பிரச்சனையிலிருந்து நான் காப்பேன் குழந்தாய்.